வக்ஃப் மசோதா திருத்த சட்டத்தை உடனே திரும்ப பெற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமை தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அதிராம்பட்டினத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. நடைபெற இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் தோழர் கோனாகானா பூபேஷ் குப்தா அவர்களையும், அதிராம்பட்டினம் நகர செயலாளர் தோழர் கோட்டூரார் ஹாஜா மைதீன் அவர்களையும், கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் முத்து உத்தராபதி அவர்களும், மாவட்ட துணை செயலாளர் அன்பு தோழர் கோவண்ணா சக்திவேல் அவர்களையும், தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சி பகிரிசாமி அவர்களும், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் பா பாலசுந்தரம் அவர்களையும், விவசாய சங்கத்துடைய மாவட்ட துணை தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஆனா கலியபெருமாள் அவர்களையும், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் தீனா திருநாவுக்கரசு அவர்களையும், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் ரேனா கோவிந்தராஜ் அவர்களையும், பேராவூரணி ஒன்றிய செயலாளர் தோழர் சி வீரமணி அவர்களையும், திருவோணம் ஒன்றிய செயலாளர் தோழர் மூனா பால்ராஜ் அவர்களையும், அதிராம்பட்டினம் நகர பொருளாளர் முகமது இக்பால் அவர்களையும், தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் தோழர் இளங்குமணன் அவர்களையும், ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர் வீணா பாலசுப்ரமணியம் அவர்களையும், பட்டுக்கோட்டை நகரக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பிரகாசம் அவர்களையும், ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர் சூனா அஜய்குமார் அவர்களையும், பட்டுக்கோட்டை நகரக்குழு தோழர் ஜே பி லெலின் அவர்களையும், அதிராம்பட்டினம் சமூக நல சங்க அஸ்வா நிறுவன தலைவர் எல்எம்ஐ முகமது அப்பாஸ் அவர்களையும், மதுக்கூர் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தூணா முத்துராமன் அவர்களையும், சேதுவாசத்திரம் ஒன்றிய செயலாளர் தோழர் தட்சிணாமூர்த்தி அவர்களையும், அதிராம்பட்டினம் நகர துணை செயலாளர் எஸ் பஞ்சமோகனம் அவர்களையும், மாவட்ட குழு உறுப்பினர் தோழியர் தனசீலி அவர்களையும், நகர செயலர் பட்டுக்கோட்டை நகர செயலாளர் தோழர் எம் சுதாகரன் அவர்களையும், பட்டுக்கோட்டை நகர குழு தோழர் என் வீரபாண்டியன் அவர்களையும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் சிவ சிதம்பரம் அவர்களையும், பட்டுக்கோட்டை நகர குழு தோழர் விஜயன் அவர்களையும், பீமா வீரப்பன் அவர்களையும், ஒன்றிய குழு உறுப்பினர் காவண்ணா மெய்யமுத்து அவர்களையும், தோழர் எம் சுதாகரன் அவர்களையும், அதிராம்பட்டினம் நகர குழு உறுப்பினர் ஆர் சி கிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் பொதுமக்களையும் வியாபார பெருமக்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிராம்பட்டினம் நகர கிளையின் சார்பிலும் பட்டுக்கோட்டை ஒன்றிய குழுவின் சார்பிலும் உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்பதோடு நடக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சிவ சிதம்பரம் அவர்கள் கோஷம் எழுப்புவார்கள். கோஷ போட்டுட்டு ஹலோ நடக்க இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் தோழர் பூபேஷ் குப்தாவும், அதிராம்பட்டினம் நகர செயலாளர் தோழர் கோட்டூரார் ஹாஜா மைதீன் அவர்களையும் தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தோழர் அடுத்தபடியாக வாக்குப்போடு திருத்த மசோதா சட்டத்தை எதிர்த்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிவசிதம்பரம் தோழர் அவர்கள் கோஷம் எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பக்கம் மறைக்கணும். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே சிறுபான்மை மக்களின் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பறிக்கின்ற வக்ஃப் வாரிய சட்டத்தை வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு. ஒன்றிய அரசே மோடி அரசே
திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. அருமையான அரசியல் அமைப்பை பாழடிக்கும் பாஜகவை வேறறுப்போம் தோழர்களே, வேறறுப்போம் தோழர்களே. இஸ்லாமியருக்கு எதிரான ஒற்றுமையை குலைக்கின்ற ஒன்றிய அரசின் செயல்களை, தேச துரோக செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இஸ்லாமியர் இருக்கும் வரைதான் இந்துக்களாக நாம் இருப்போம். அவர்களை இவர்கள் வெளியேற்றிவிட்டால் நாமெல்லாம் இந்துக்கள் அல்ல, சத்திரியர் என்றும் சூத்திரர் என்றும் அடிமை வேலை செய்ய வேண்டும். எச்சரிக்கை 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 செய்கிறோம். சீர்திருத்தம் என்ற பெயரால் சேர்த்து வைத்த நிலங்களை கொள்ளையடித்து செல்ல எண்ணும் பாஜகவை கண்டிக்கின்றோம், ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் இந்துக்களை நுழைப்பது எதற்காக? கூட்டு கொள்ளை அடிக்கவா? கண்டிக்கின்றோம். மோசமான இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். வக்ஃப் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் அதிகாரம் செலுத்த முடியாது. மாவட்ட ஆட்சியர் தான் தீர்ப்பு சொல்ல தகுதியாவார். இது என்ன சட்டமா? ஜனநாயக சக்திகளின் கருத்துக்களை, திருத்தங்களை முற்றாக நிராகரித்து உருவாக்கிய சட்டம்தான் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். மிக மிக கேவலமாக இஸ்லாமியர் சொத்துக்களை பிடுங்கி தின்ன எண்ணுகின்ற ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஆண்டாண்டு காலமாக உழைத்து சேர்த்த சொத்துக்களை இஸ்லாமியர் நலனுக்காக நன்கொடை அளித்த சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கு எண்ணுகின்ற ஒன்றிய அரசை வேறறுப்போம் தோழர்களே. தேசம் முழுதும் நடக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம் வெற்றி பெறும் வரை ஓயாது. எச்சரிக்கை ஒன்றிய அரசே எச்சரிக்கை. எங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கை. வக்ஃப் வாரிய சொத்துக்களை ஆட்டை போட எண்ணுகின்ற பாஜக அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். சீ போதும் இந்த கேவலமான ஈன பிழைப்பு இனி மேலும் தேவைதானா? சொத்துக்காக அழைகின்ற கொள்ளையடிக்க துடிக்கின்ற பாஜக அரசாங்கத்தை வெளியேற்றுவோம் தோழர்களே. தோழர்களே, இன்று இந்தியாவிலே
மிகப்பெரிய ஒரு பதட்ட சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்து, அதுவும் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக அதிராம்பட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் நகர செயலாளர் காஜாமுதீன் அவர்களே, மற்றும் இங்கே கண்டன உரையாற்றுவதற்கு வருகை தர இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முத்து உத்ராவதி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கோ சக்திவேல் அவர்களே, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சி பக்ரிசாமி அவர்களே, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் பாலசுந்தரம் அவர்களே, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் ஆனா கலிபெருமாள் அவர்களே, திருநாகரசு அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, மற்றும் பேராவூர் ஒன்றிய செயலாளர் வீரமணி அவர்களே, மதுக்கூர் ஒன்றிய செயலாளர் முத்துராமன் அவர்களே, திருவோணம் ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் அவர்களே, சேதுபாசத்திர ஒன்றிய செயலாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, மற்றும் பட்டுக்கோட்டை ஒன்றிய நகர, பேராவூரணி நகர ஒன்றிய மற்றும் மதுக்கூர் தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் அதிரைவாழ் இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இங்கே பெருமதியாக வருகை தந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்கள் இருக்கும் அதிரை சமூக நல அமைப்பு எல்எம்ஐ முகமது அப்பாஸ் அவர்களே மற்றும் இங்கே நிரம்ப வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய குழுவின் சார்பாக புரட்சி கடந்த வணக்கத்தையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசத்திற்கு விடுதலைக்காகவே இன்னுயிர் நீத்த தோழர்களிலே தியாகிகளிலே பெரும்பங்கு வகித்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்து கொண்டது. இந்த சுதந்திர போராட்டத்திலே இஸ்லாமியர்கள் எவ்வளவு தூரம் பங்கெடுத்திருக்கிறார்கள், இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாற்று பதிவை ஒருபோதும் இந்த RSS பிஜேபி அழித்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த வக்ஃப் வாரிய திட்டத்தை திருத்த மசோதாவை கொண்டு வருவதற்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்கிறது? இஸ்லாமியருடைய வளர்ச்சியையும் இஸ்லாமியருடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. முத்தலாக் திட்டம், குடியுரிமை திருத்த மசோதா திட்டம் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாகவே இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய செயல்களை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அரசாங்கம் செய்து வருகிறது. மோடி எப்படி புறப்படப்பட்டார்? மோடி குஜராத்தினுடைய அந்த கோத்ரா ரயில் எரிபொருளுடைய கதாநாயகன் அதன் பின்புதான் உலகம் அறிந்தார். அவர் என்ன செய்தார்? அவர் இஸ்லாமியர்களை கைப்பற்றியிலே இருக்கக்கூடிய எமது சகோதரர்கள் இஸ்லாமிய நண்பர்களை கொளுத்தி பிரபலப்படுத்தியவர். இனவெறியன் என்று சொல்லலாம். இனவெறியன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இன்று ஒன்று சேர்த்துக் கொண்டு இஸ்லாமியர்களை வெளியேற்றுவதற்காக நாங்கெல்லாம் இந்துக்கள், இது இந்துக்களுடைய நாடு, இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனி நாடு இருக்கிறது, அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள். இது இந்துக்கள் நாடு அல்ல, இது இந்துக்கள் என்று சொல்லி நம்ம எல்லாம் அணி சேர்த்துக் கொண்டு இஸ்லாமியர்களை புறந்தள்ளுவதற்கு, நாடு கடத்துவதற்கான முயற்சி. உங்களை ஒருபோதும் இந்துக்களாக இருக்கக்கூடிய இங்கே ஜாதிய மத ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்களை இந்துக்களாக இந்த அரசு ஏற்றுக் கொள்ளாது. அதுதான் RSS சித்தாந்தம், அதுதான் பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் கொண்டு கொண்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் அவர்கள் உங்களை எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லுவார்கள்? இங்கே பல்வேறுபட்ட இன பிரிவுகளாக இருக்கின்றோம். நம்ம எல்லாம் இன்று இவர்களை வீழ்த்துவதற்கு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை வீழ்த்துவதற்காக இந்துக்கள் என்று ஒன்று கூடிக்கொண்டு உங்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இலக்கை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்மளை எல்லாம் சத்திரர்கள் சூத்திரியர்கள் என்று சொல்லி ஜாதிய பாகுபாடு வகையிலே நம்மளை ஒடுக்கி விடுவார்கள். அங்கு பார்ப்பனர் கூட்டம் மேலோங்கிவிடும். யார் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் என்று சொல்லிக்கூடிய அந்த திட்டத்திற்கு மூலத்வாரம் வகுத்து கொடுத்தவர் RSS. இங்கே இந்தியாவிலே பொறுத்தளவிலே RSS பிஜேபிக்கெல்லாம் தலைமை கருத்தா இந்துக்கள் அல்ல, அதற்கு பார்ப்பன கூட்டம் இருக்கிறது. பார்ப்பன கூட்டம் தான் சிறுபான்மையினர்கள். இங்கே பெரும்பான்மையாக இங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள், இன்னுயிர் தந்திருக்கிறார்கள், பல சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசத்தினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தது ஒரு முஸ்லிம் என்பதை மறந்து செயல்படுகிறார்கள். அந்த கொடியை அகற்றுவார்களா? அகற்றக்கூடிய துணிவு இருக்கிறதா அவர்களுக்கு? இன்று வக்ஃப் போர்டு என்ற முறையிலே இன்று அதற்கு ஒரு அமைப்பு வைத்துக் கொண்டு
சொத்துக்களை அதன் பேரிலே வைத்துக் கொண்டு அங்கே உள்ள அந்த மசூதிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளிற்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை புடுங்க வேண்டிய நோக்கம் உங்களுக்கு என்ன? அதை புடுங்கி அவர்களுக்கே அவர்கள் திருப்பி கொடுக்கிறார்களா? என்ன ஒரு ஆச்சரியமான செயல்! ஒரு வளவழி இருக்கிறது, ஓனாய் நடைகிறது, ஆடு நடைகிறது என்று ஓனா வருத்தப்பட்ட கதையாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் மீது அவ்வளவு கூறிய அக்கறை வருகிறதா இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு? எவ்வளவு கேவலமாக இருக்கிறது, எவ்வளவு முட்டாள்தனமாக நம்மளெல்லாம் சித்தரிக்கிறார்கள். ஒருபோதும் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்காக இந்துக்கள் நாடு, இந்துக்கள் என்று நம்மளெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய இந்த மத்திய அரசிற்கு வருகின்ற தேர்தலில் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றேன். நான் இந்த அதிரை கல்லூரியில் படித்தேன். இந்த அல்லாமட்டினம் கல்லூரியிலே படித்தவர்கள் இந்த பகுதியில், இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியவர்களாம் பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்களையும் பல்வேறு இன மக்களும் ஒன்று கூடி படித்தோம். இந்த ஒற்றுமை நிலையில் இருந்தது. இஸ்லாமியர்களுடைய சமத்துவம் சகோதரத்தை நாங்கள் இதுவரையும் பேணி காத்துக் கொண்டிருக்கின்ற தேசத்திலே இதை உடைக்கிறதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒன்றுமல்ல, பெரிய விஷயம் ஒன்றுமல்ல. இன்று அம்பானி கட்டியிருக்கக்கூடிய அந்த அரண்மனை பக்போர்டுக்கு சொந்தமான இடத்தில் கட்டியிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு உறுத்துகிறது, அதுதான் உறுத்துகிறது. இல்லை என்று சொன்னால் இவ்வளவு மோசமான நிலைப்பாடுகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன் இந்த அறநிலைத்துறைகளுக்கு சொந்தமானது, இந்த இந்துக்களுடைய கோயில்களின் சொத்துக்களில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய ஏழை எளியவர்களை இன்று வீதியிலே தள்ளுகிறார்களே, ஏன் அந்த அக்கறை அங்கு வரவில்லை? இந்த இஸ்லாமியர்கள் மட்டும் திணிக்கிறார்கள். இது இந்த இஸ்லாமியருக்கு கொடுத்த போர் அல்ல, நாளை கிறிஸ்தவர்களுக்கு வரும். நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடால் நம்மளையும் ஒடுக்குவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்திருக்கிறார்களே, அது சுருக்கமத்தை நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே எப்படி அருமையாக மெதுவாக நம்ம மேலே பாய்சனை ஏற்றுகிறார்கள். அங்கே ஒரு விவசாயியுடைய மகன் 12 மணி வரை பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும், 12 மணிக்கு மேல் அவன் விவசாயம் செய்ய வேண்டும். ஒரு சலவை தொழிலாளி மகனாக இருந்தாலும் அவனுடைய குலத்தொழிலை 12 மணிக்கு செய்ய வேண்டும். ஒரு முருகனுடைய பையனாக இருந்தாலும் 12 மணிக்கு செய்ய அவனுடைய குலத்தொழிலை பார்க்க வேண்டும். ஒரு மீன்பிடிப்பாளராக இருந்தாலும் 12 மணிக்கு மேல் மீன் பிடிக்க வேண்டும். இப்படி ஒரு சட்டத்தை புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன் ஒரு சலவை தொழிலாளி மகன் ஒரு IAS ஆகக்கூடாதா? ஒரு டாக்டர் ஆகக்கூடாதா? ஒரு இன்ஜினியர் ஆகக்கூடாதா? அவர்கள் பரம்பரை தொழிலை செய்தால் அவர்களுக்கு வங்கியிலே கடன் தருவதாக சொல்லி ஏமாற்றுகிறார்கள். இது போன்ற ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய RSS BJP-யை அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கெல்லாம் நாம் களமாட வேண்டும். இன்னும் ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நமது அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஒரு இஸ்லாமிய நம்முடைய தோழர் 5 ஏக்கர் அந்த இடத்திற்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயக்கத்திற்கு அங்கு கொடுத்திருக்கக்கூடிய இடத்திலே இருந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அங்கே மருத்துவம் பார்க்கிறார்களா? நம்மளாம் ஜாதி மதம் அப்பாற்பட்டு நம்மளாம் இன ஒற்றுமையோடு சகோதரத்தோடு நம்ம அங்கே மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக வன்மத்தை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லி அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பட்டுக்கோட்டை நகர செயலாளர் அருமை தோழர் MM சுதாகர் அவர்கள் கண்ணுரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை திரும்ப வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் மாநில கண்டன ஆர்ப்பாட்டம் அதன் ஒரு பகுதியாக பொறுப்பு ஏற்றிருக்கின்ற போனா கானா பூபேஷ் குப்தா ஒன்றிய செயலாளர் பட்டுக்கோட்டை அவர்களே மற்றும் நகர செயலாளர் காஜா மொய்தீன் அவர்களே மற்றும் இங்கு கண்டன உரையாற்ற வந்திருக்கின்ற பக்கிரிசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழு தோழர் அவர்களே மற்றும் எனக்கு பின்னால் கண்டன உரையாற்ற வந்திருக்கின்ற இள குமணன் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் அவர்களே, மாவட்ட நிர்வாக குழு தோழர் ஏ கலியபெருமாள் அவர்களே, மாத சங்க தலைவி தனஸ்ரீ அவர்களே மற்றும் மதுப்பூர் ஒன்றிய செயலாளர், பேராவணி ஒன்றிய செயலாளர், திருவோணம் ஒன்றிய செயலாளர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக பிஜேபியின் மோடி அரசாங்கம் இஸ்லாமியர் மீது அப்பட்டமான குரல்களை நெருக்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது வகுப்பு வாரிய திருத்த மசோதா சட்டம் என்று கொண்டு வந்திருக்கின்றது. இந்திய நாட்டின் இந்திய அரசு என்பது நல்ல அரசு என்பது சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாக்க வேண்டிய கடமைதான் ஒரு நல்ல அரசாங்கம். அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக செயல்படுகிறதா இல்லை.
நமது இந்திய நாட்டின் தாரக மந்திரமே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான். அது எழுதப்படாத சட்டம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த இஸ்லாமிய மக்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த மோடி அரசாங்கம் செயல்படுகிறது என்பதுதான் வேதனைக்குரியது. இஸ்லாமிய பெருமக்கள் என்பவர்கள் 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இங்குள்ள பாகிஸ்தான் இந்தியாவை விட்டு பிரிகின்றது. அப்போது இங்குள்ள முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் இந்தியாவுக்கும் வருகின்றார்கள். அப்போது இங்குள்ள முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு செல்கின்ற போது இங்கு அவர்கள் பயன்படுத்திய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாவின் பெயரால், அதாவது எந்த விதமான எழுத்து விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அல்லாவின் பெயரால் அந்த நிலங்களை இங்கு ஒப்படைத்து விட்டு செல்கிறார்கள். அதை இங்குள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று 1954ஆம் ஆண்டு வகுப்பு சட்டம் என்று கொண்டு வரப்படுகிறது. அந்த வகுப்பு சட்டத்திற்கு ஏராளமான நிலங்களும் அதற்கான சொத்துக்களும் இருக்கின்றன. அதை நிர்வகிப்பது யார்? அதற்கு தான் வகுப்பு வாரியம் என்று அமைக்கப்பட்டது. இந்த வகுப்பு வாரியம் இந்தியாவில் 30 வாரியங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட வகுப்பு வாரியத்திற்கு சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது? இஸ்லாமியர்கள் ஈகை குலம், பொதுவாகவே அவர்கள் ஈகை குலம் படைத்தவர்கள். அவர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கோ ஒரு மதரசாவை நிர்வகிப்பதற்கோ சமூக நலனுக்கு சமூக சேவை செய்வதற்கோ ஈகையாக அவர்கள் கொடுக்கின்ற கொடைகள் தான் இந்த சொத்துக்கள். அதை நிர்வகிப்பதுதான் வகுப்பு வாரியம். அந்த வகுப்பு வாரியத்தில் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு புதிய திருத்த மசோதா சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் போன வருடம் அது ஆகஸ்ட் மாதம் கொண்டு வந்தாங்க. அப்போ எதிர்ப்புகள் அதிகமா இருந்த காரணத்தினால அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுல யார் இருக்காங்கன்னா இவங்க பிஜேபியோட ஆட்கள் தான் அங்கேயே இருக்காங்க. அதனால அந்த சட்டத்தை அந்த அஜெண்டாவை அவங்க அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் நிறைய சட்ட விதிகளை மாற்றிவிட்டோம் என்று அதை திருப்பி ஒன்றிய அமைச்சரவைக்கு ஒப்புதல் பெற்று அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதில் என்ன கொடுமைனா முஸ்லிம்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே அந்த வகுப்பு வாரியம் தான் அவர்களுடைய அதை செயல்படுத்தும். அதாவது அவர்கள் தொழுகை நடத்துவது, அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்டுகின்ற நல்லடக்கம் வரை அந்த வகுப்பு வாரியம் தான் செயல்படுத்தும். அப்பேற்பட்ட வகுப்பு வாரியத்தை தான் இப்போது இந்த மோடி அரசாங்கம் அவர்களுடைய உரிமைகளை பறிப்பது போன்ற ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த மாதிரியான நயவஞ்சகமான ஒரு சட்டத்தை ஏற்றி இஸ்லாமிய சகோதரர்களின் குரல்களை நிறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை இந்த மோடி அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அதாவது இந்தியாவில் அதிகபட்சமான மூன்று வாரியத்துக்கு தான் அதிகமான சொத்துக்கள் உள்ளது. ஒன்று ரயில்வே துறைக்கு, 2 வான்படை, தரைப்படை, கப்பல் படை என்ற அடுத்த அந்த கப்பல் படைக்கு, 3வதாக வகுப்பு வாரியத்துக்கு தான் அதிக சொத்துக்கள் உள்ளது. அதை குறிவைத்து தான் இந்த மோடி அரசாங்கம் கையாளுகிறது, அந்த சட்டத்தை ஏற்றி கையாளுகிறது. அந்த முஸ்லிம் வகுப்பு வாரியத்திற்கான சொத்துக்கள் இந்தியாவில் 90 லட்சம் ஏக்கர்கள். அதன் மதிப்பு இன்றைய தினம் 1.2 லட்சம் கோடி. அந்த வகுப்பு வாரியம் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இது நாள் வரைக்கும் அந்த வகுப்பு வாரியத்தின் உரிமைகளை, அதாவது அந்த உரிமைகளை இப்போது இந்த மோடி அரசாங்கம் பிடிக்கின்றது. அது கண்டனத்துக்குரியது. ஆகவே இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை இந்த மோடி அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் உங்களோடு உறுதுணையாக நிற்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். கண்டன உரை நிகழ்த்திய பட்டுக்கோட்டை ஒன்றிய நகர செயலாளர் அவர்களுக்கு நன்றியை கூறி, அடுத்ததாக நம்முடைய பதுக்கூர் ஒன்றிய செயலாளர் தோழர் முத்துராமன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியோர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி
தோழர்களே மற்றும் அத்துணை பேர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாதிப்பூர் ஒன்றிய குழுவின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வக்ஃபோர்டை அபகரிப்பது என்பது சொத்துக்களுக்காக மட்டுமல்ல, இதற்கு முன்னாலே பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து அவர்களின் உரிமைகளை பறித்தார்கள். அவர்களுடைய மத உரிமைகளை, வழிபாட்டு உரிமைகளை ஒட்டுமொத்தமாக பறித்து இஸ்லாமியர்களை இந்த நாட்டின் குடிமக்கள் அல்ல என்று கொண்டு வருவதற்கான ஒரு நீண்டகால சதி திட்டத்தின் தொடக்கம்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. முதலாக இஸ்லாமியரை வீழ்த்துவது, அடுத்து கிறிஸ்தவர்களை வீழ்த்துவது, கடைசியாக இந்துக்களை வீழ்த்துவது. அவர்களுடைய திட்டம் இந்திய நாட்டு மக்கள் அத்துணை பேரையும், இப்பொழுது இஸ்லாமியரை மட்டுமே குறிவைத்து அவர்கள் தாக்கிக் கொண்டிருந்தாலும் போக போகத்தான் தெரியும், ஒவ்வொரு மதத்தினரையும் வீழ்த்தி கடைசியாக இந்து மதத்தினரையும் வீழ்த்தி அவர்கள் இந்திய நாடு முழுவதையும் தங்களுடைய கைகளின் கரத்தின் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அந்நிய முதலாளிகளிடம் கொண்டு போய் ஒப்படைப்பதற்கான ஒரு சதி திட்டம் தான் இப்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இஸ்லாமிய மதத்திற்கு மட்டுமான எதிரான ஒன்று அல்ல, இந்திய மக்கள் அத்துணை பேர்களுக்கும் பொதுவான எதிரான, அத்துணை பேர்களையும் ஒழிக்கிற, உரிமைகளை வீழ்த்துகிற, அத்தனை மக்களையும், இந்திய மக்கள் அனைவரையும் அடிமைப்படுத்துகிற சட்டங்கள், திட்டங்கள் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். முதலில் வலுவான ஒரு மக்கள் சக்தியாக இருக்கிற 140 கோடி மக்களை பிரித்து உடைத்து அவர்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து அவர்களினுடைய உரிமைகளை, உடைமைகளை அபகரித்து வெறும் அகதிகளாக, அனாதைகளாக்கி பிறகு அவர்களை கொன்று அழித்து ஒழிப்பதுதான் இந்த இஸ்லாமியத்திற்கு எதிரான சட்டங்கள், சிவில் உரிமைகளை ஒழிக்கிற சட்டங்கள் அத்தனையுமே. இன்னும் போக போகத்தான் இந்த சட்டத்தினுடைய, இந்த அரசாங்கத்தினுடைய சதி திட்டங்கள் எல்லாம் அம்பலமாகும். அப்பொழுதுதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே நாம் இப்போதே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல, அனைத்து இந்திய மக்களுக்கும் பொதுவான எதிரான ஒரு சட்டம். ஆகவே இன்றைய தினம் இஸ்லாமிய மக்களுக்கு தானே பாதிப்பு என்று யாரும் ஒதுங்கிவிட வேண்டாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாசிச அரசை, மோடி அரசை, பாரதிய ஜனதாவினுடைய பாசிச அரசை வீழ்த்தி இந்தியாவிலே மீண்டும் ஒரு ஜனநாயக அரசை கொண்டு வரும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும். போராட்டத்தின் மூலமாக மக்களை திரட்டி அரசை வீழ்த்தினால்தான் அனைத்து மக்களும் உரிமைகளையும் வாழ்வின் வசதிகளையும் பெற்று நலமுடன் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் வாழ வேண்டும் என்றால், மக்கள் நலமுடன் எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்றால் இந்த அரசு, பாசிச அரசு, ஏகாதிபத்தியத்தின் கைக்கூலி அரசான இந்த மோடி அரசு வீழ்த்தப்பட வேண்டும். வீழ்த்தப்பட்டால் தான் இந்திய மக்கள் ஒற்றுமையோடும் வளமோடும் தாங்கள் எதிர்காலத்தை, நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த முடியும். ஆகவே அனைவரும் மத பிரிவினையை பற்றிய உணர்வுகளற்று அத்துணை பேர்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள் என்கிற உணர்வோடு ஒன்றுபட்டு பாசிச அரசை வீழ்த்துவதற்கான அணிதிரையை திரட்டுவோம், ஒற்றுமையுடன் திரளுவோம், வெற்றி பெறுவோம். தண்டனை உரை நிகழ்த்திய நம்மளுடைய மதுக்கூர் ஒன்றிய செயலாளர் முத்துராமன் அவருக்கு நன்றி கூறி, அடுத்ததாக நம்மளுடைய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தோழியர் தனசினி அவர்களை கண்டன உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலப்பின் கருதி சுருக்கமாக பேசுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தோழர் பூபேஷ் குப்தா அவர்களே, காஷ்மீர்
காசா மைதீன் அவர்களே கண்டன உரை, அதாவது மோடியின் அராஜகம், அட்டூழியம், அநியாயம் இவைகளை பற்றி விரிவாக விளக்கமாக பேசுவதற்காக வந்திருக்கும் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் மரியாதை தோழர் சிபி அவர்களே, விவசாய சங்க மாவட்ட துணைத் தலைவர் தோழர் கலிபெருமாள் அவர்களே, விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே மற்றும் ஒன்றிய மாவட்ட நகர கிளை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாலை புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு சுதந்திரம் நுழையும் பொழுது முக்கால்வாதி நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று அறுபாடுபட்ட பல உயிர்களை துறந்தவர்கள் முஸ்லிம்கள். எங்களுக்கு விடுதலை வேண்டாம் என்று பிரிட்டிஷ்காரன் காலை நக்கி பிழைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ். இன்று அவர்கள் முஸ்லீம்டைய சொத்தை எடுப்பதற்கு இவர்கள் யார்? அதான் சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்க போனோம்னா ஐயா பொண்ணு நல்லா குடும்பம் பண்ணுற பொண்ணு ஐயா பாருங்க ஐயான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊர் சுற்றுற பொண்ணு வேண்டாம்னு. அது மாதிரி ஊர் சுற்றுற ஒரு கலைஞரை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தவறு. அந்த தவறை இனியும் நாம் செய்யக்கூடாது. இவர் யாருங்க வக்பாவுடைய சொத்தை எடுப்பதற்கு? இவர் யாருங்க? இவர் ஒரு ஜவஹர்லால் நேரு குடும்பம் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 4 பக்கம் 4 கார் நிற்கும். எந்த பக்கம் வராங்களோ அந்த காரில் ஏறி போவாங்க காலேஜுக்கு. அப்படியா கொஞ்சம் பெரிய ஜவஹர்லால் நேரு குடும்பம் தன்னுடைய நாட்டுக்காக இந்த தனியார் துறையை பொதுத்துறையாக ஆக்கினார்கள். இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு என்னன்னு கேட்டால், இந்த ஓடுகாலி பொம்பளை மாதிரி நம்முடைய சொந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஊரா போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் அதானிக்கும் அம்பானிக்கும் இவர் போக வேண்டியது. அங்கேருந்து இவங்க அடுத்தாப்புல போய் கம்பெனி எழுதி வாங்கிட்டு வர்றது. நம்ம வரி கொடுக்குற பணத்தை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக கொடுப்பது கிடையாது. அதனால இனிமேயும் இது மாதிரி துன்பங்களின் துயரங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் மோடி அரசை வீழ்த்துவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். கண்டன உரை நிகழ்த்திய நம்முடைய மாவட்ட நிர்வாக உறுப்பினர் தனசிறி அவர்களுக்கு அடுத்ததாக விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஜெயராஜ் அவர்களை கண்டன உரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கத்துக்குரிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைமையேற்றிருக்கிற அன்பு தோழர் பிரபேஷ் குப்தா அவர்களே, இந்த போராட்ட கோரிக்கைகளை விளக்கி பேசி சென்றிருக்கிற அன்பு தோழர்களே, இனிமேல் கோரிக்கை விளக்கி பேச இருக்கிற விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் பக்கீர் சாமி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் அவர்களே, இன்னும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் பரிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரியத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை இரவோடு இரவாக இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு சந்திரபாபு நாயுடு துறையோடு ஆட்சியிலே இருக்கிற மோடி அவர்கள் இரவோடு இரவாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களை இந்தியாவை விட்டு விரட்டுவதற்கான முயற்சியிலே இறங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏதோ இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி அல்ல. இந்திய சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொண்ட இயக்கத்தை சார்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள். இந்திய விடுதலைக்காக ஒரு துரும்பை கூட அசைக்காத ஒரு கட்சி. அன்றைக்கு ஜனசங்கம், இன்றைக்கு பாரதிய ஜனதா என்கிற பெயரிலே இன்றைக்கு அவருடைய கொள்கையே இந்த இந்திய திருநாட்டில் முஸ்லிம்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ அல்லது இந்துக்களாக இருக்கிற சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் எதிராக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரில் இங்கே இருக்கிற பிராமணர்கள் ஆதிக்கத்தில் இந்தியாவை கொண்டு வர வேண்டும். இங்கே இருக்கிற அனைத்து சொத்துக்களையும், அது கோவில் சொத்துக்களாக இருந்தாலும் சரி,
வக்வாரிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அம்பானிக்கும் அதானிக்கும் அதை போல அவருடைய அடிவழிகளுக்கு சொந்தமாக மாற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளில் தான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்தியராக இந்தியாவில் வாழுகிற அனைத்து மக்களுடைய கடமையாக இருக்கிறது. நாடாளுமன்றத்திலே போராடுவது மட்டுமல்ல, இந்தியா பூரா தெருவுக்கு தெரு இந்த ஜனசங்கத்தை அடிவழியாக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கையை அம்பலப்படுத்தி அடுத்து வருகிற ஆட்சியில் இந்தியாவை விட்டு அவர்களை விரட்டி அடிக்கிற வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வக்ஃபு வாரியத்திற்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக் கொள்கிற அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அது ரத்து செய்யப்படுகிற வரை நாம் இடதுசாரி அமைப்புகளும் இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்களும் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.